பொழுது விடிஞ்சது. கையில எடுத்தாச்சா பேப்பரை? வேற ரெடி செய்ய சொல்ற. இன்னைக்குதான் கோர்ட் லீவ் ஆச்சே. இருந்துதான் என்ன மிச்சம்? உங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வீடு ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம், அங்க நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். ஆமா, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடா நம்ம பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பாப்போம், சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிப்போம். கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா? மாப்பிளையா? ஓம் பொண்ணுக்கா கிடைப்பானா? தென்மொழி, அம்மா தென்மொழி, பாத்தியாடி உன் பொண்ணு தேன்மொழி. அவ ஊமைங்கிறத அடிக்கடி நீ மறந்துடுற. இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான்? வாய் மூடுங்க. வாய் தானடி என் தொழிலுக்கு அவச்சு அடம் கூட சொல்றீங்க. நம்ம பொண்ணு நாமளே கேவலப்படுத்துறதா? கூட 4 காசு விட்டு எவனாவது வந்துட்டு போறான் என் பொண்ணுக்கு. அந்த 4 காசு கொடுக்கிற கட்சிக்காரனத்தானடி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க கட்சிக்காரன் எவன் வெளியில இருக்கான், உங்களை வக்கீலா வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. கட்சிக்காரனோ கடன்காரனோ போய் தான் பாரு. இல்லையே, மூஞ்சி கரையா இருக்க. நமக்கு கடன் கொடுத்தோம் மூஞ்சி கலையா இருக்க முடியாது. இது ஏதோ ஒரு கேஸ், வேற ஒண்ணும் இல்ல. போங்க போங்க போங்க, எல்லாம் உள்ள போங்க. இந்த பாருங்க, இழிச்ச வாய்த்தனமா வந்த கேஸ விட்டுறாதீங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா, முன்னாடியே ஃபீஸ் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியுது, போய் யாரது? கமிங், உள்ள வாங்க. ஆண்டவனே, வர்றது ஒரு கொலை கேஸா இருக்கணும்டா. ஐயப்பா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான்? ஆமா ஆமா, நான் தான் பாயிண்ட் பரமசிவம், லீடிங் லாயர். வருவதா, ஒரு கப் காபி கொண்டா. சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இருக்கும் பல பூட்டுக்களை நானே உடைச்சிருக்கேனே. என்னது, பூட்டை உடைப்பீங்களா? நோ, சட்டப்படி வாதாடி ஜெயில் பூட்டுக்களை உடைச்சி பல பேரை விடுதலை பண்ணிருக்கேன். மொத்தத்துல நல்லா பூட்டை உடைப்பீங்க. என்னது? நோ, ஜட்ஜ அடிச்சு பேசுற ஒரே லாயர் நான் தான். ஜட்ஜியே அடிச்சு பேசுவீங்களா? அதான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்க கேஸ் வரதுனால ஜட்ஜெல்லாம் அப்படியே பயந்து நடுங்குறாங்களா? என்ன பாக்குறீங்க? ஏன் டாக்டர் அது பியூட்டிஃபுல். என்னது, உங்க வீட்டுல எல்லாமே ரொம்ப கலையழகோட இருக்கு. இருக்கணும் இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க கொண்டு வந்திருக்கிற கேஸ் என்ன விஷயம்? கேஸ் ஒண்ணு இல்ல சார், நானும் ஒரு வக்கீல். இப்பதான் சார் பிஏபிஎல் பாஸ் பண்ணிருக்கேன். என் தொழிலுக்கே போட்டியா? உங்ககிட்ட தொழில் கத்துக்க வந்திருக்கேன் சார். அடப்பாவி, ஒண்ணு இல்ல, நீங்க எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்க வந்த, வேற ஒண்ணும் இல்ல. அதுல பாருங்க சார், நாம செய்யற தொழில நமக்கு ஒரு ஆபத்து இருக்க கூடாது. இப்போ எலக்ட்ரீஷியனா போனோம், தவறு செஞ்சோம், நமக்கே ஷாக் அடிச்சிடும். அட கார் டிரைவரா போனோம், தவறு செஞ்சோம், ஆக்சிடென்ட்ல நாமே செத்து போடுவோம். வக்கீலா போனோம், தவறு செஞ்சோம், நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா, நாம ஜாலியா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கலாம். ஹாய், ஹாய் தென்மொழி. உங்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டா சார். அவ சிரிச்சா, நான் செத்துட்டேன் சார். சார், நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார். என்னது, அவளும் என்ன லவ் பண்றா சார்? அவ சொன்னாரா? ஆமா சார், அவளே சொன்னாரா? சார், ஒரு வயசு பொண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் நீங்க பெற்ற பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கமானா இருக்காதா சார்? அவ சிரிச்சுட்டா சார், என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே சார். அது சரிப்பா, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா? நேத்து உங்க சம்சாரம் கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க, நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற சார். அது சரிப்பா, ஆனா இல்ல சார், ஆனா நிறுத்துங்க சார். மிஸ்டர் வரதன் சார், உங்க பொண்ணு என் தலைமையிலே கை வச்சுட்டா சார். இப்படி 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 இப்படி, அதுக்கு என்ன சார்? லவ் தானே? லவ் தான், அது லவ் தான். அது இல்லப்பா, என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறையா கொன்னு விடுவோம் பொண்ணு. அவகிட்ட ஏது குறை? இந்த சேத்துல முளைச்ச செந்தாமராவோ. இந்த பாருபா சார், உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் இல்லையா? யாரும் இல்ல. காலை விட மாட்டேன். சம்மதம் கொடுத்தா காலை விடுறேன், இல்லாட்டி காலை வரை விட்டுருவேன். சரிப்பா, சம்மதம். மை டியர் மாமனா, மாமனே சொல்லுங்க. மாமனா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். வக்கீல் வீட்டு வஞ்சி கொடியே, பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே, வா வா. தேன்மொழி, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். பேச பேச பேச. பாம்பேயா? என்ன சொல்ற நீ?
என்ன இங்கிலாந்துல பேச புரியுற பாஷையில பேசு. இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி 2 பேரும் பாடணும்னு ஆசை. இப்ப நீ ஓடணும், நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சு இழுப்பேன், நீ கீழே வந்துடணும், உடனே நான் பாடத்துக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓடு ஓடு ஓடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இப்ப நீ பாடு. சும்மா பாடு. அடிச்சு பாடு. என்ன பாபா நீ ஊமையா? ஐயோ ஊமை. அம்மா பேபே, தாயே பேபே. ஐயோ என்ன விட்டு. இப்படி துரோகம் பண்ண நீ ஒரு ஊமை பொண்ணு தலைமையில கட்டிட்டிய உருப்படி வியாதி. என்னங்க நம்ம பொண்ணு சங்கரி மாப்பிள்ளை சொன்னீங்க? எங்க என்ன சொல்ல விட்டான் மாப்பிள்ளை? நீங்க தானே சொன்னீங்க எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல. என்ன நீ ஏமாத்திருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. வாடா உன்ன செக்ஷன் 420 உள்ள தள்ளுற. வாடா மாமனா. மாப்பிள்ளை நீ தாலி கட்டிருக்க, செக்ஷன் 102 படி ஒண்ணு உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 102 உள்ள தள்ளுவ. கேட்டியா போட்டார்கார் ஹான் அடிக்கணும். முஞ்சிக்கு என்ன வைக்கலாம்? ஊட்டிட்டு போங்க மாப்பிள்ள. கவலையிலடி மாப்பிள்ளைக்கு அந்த பாஷை வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மேலவா, கொஞ்சம் மேல. ஏண்டா புது மாப்பிள்ளை போய் எழுப்ப வேண்டாம்? நீங்க ஒண்ணு சீப்பு. எவனோ கஞ்சி கிச்சத்த வாய மாப்பிள்ளையா வந்திருக்கான், அவன் போய் எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணுமாக்கும். ஏண்டா தொப்ப உண்மையிலேயே கொலை பண்ணிருப்பானா? இருந்தாலும் இருக்கும், யாரு கண்டா? நம்ம கருத்துக்களை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் ஜீப்பு. ஏண்டா இல்லாத ஏண்டா சொல்ற? உனக்கு எதிரா கழுத்து. நீ ஏண்டா சிரிக்கிற? இங்க என்ன வாடுது? ஏண்டா அடிக்கிற? சம்பளம் பத்தல என்ன? அம்மாவோட சொல்லி சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்றேன். 2 பேரும் கையில இருக்கீங்களே, ஒருத்தன் காலுக்கு வா. நீங்க போய் தூங்கணும், நாங்க வந்து உங்களை எழுப்பணும், காப்பி கொடுக்கணும், நீங்க குடிக்கணும். அப்புறம் தான் நீங்க கட்டில விட்டு கீழே இறங்கணும். அதுதான் பணக்கார விட்டு பழக்கம். அந்த பழக்கம் உங்களோட இருக்கட்டும், எனக்கு காப்பி குடிச்சா பழக்கம். ஓ ஹார்லிக்ஸ் நீராக இருக்கா? நீராகமா? ஆமா. அப்படின்னா அதுவே தெரியாதா? ஆமா, கலைவாணர் கூட இந்த நீராகாரம் குடிக்கணுங்கிறத பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. வாட் நீராகாரம் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? டின்ல வருமா? ஹார்லிக்ஸ் மாதிரி பாட்டில் வருமா? இல்ல, தொப்ப மாதிரி மூட்டையில வரும். ஆளப்பா எப்ப கலைவாணர் பேர் ஞாபகம் இருக்கு, என்ன சொன்னாரும் ஞாபகம் இல்லையா? போய் குளிங்க போங்க. நீங்க போய் குளிங்க சார். நான் குளிச்சாச்சு. குளிச்சாச்சா? தம்பி எங்க ரொம்ப தூரம் போறீங்களா? இல்ல, என் தங்கச்சி கல்யாண விஷயமா போய் கவனிச்சு வந்துடுறேன். இருங்க, காவல எடுத்துட்டு வரேன். நான் நடந்தே போயிடுறேன். சத்தியமா சொல்றேன், இவன் பணக்காரனே இல்ல. என்ன 5 மணிக்கே குளிச்சிருக்கான்? பயங்கரம் பஞ்ச பயனா. இனிமே நாங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 4 மணிக்கு வந்திருக்கணும். போகடா போகடா. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், பேசுக்கு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். பல பல. இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்னம்மா சைக்கியமா? அவ பேச மாட்டா டாக்டர். ஊமை. ஊமையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். அவளை பேச வைக்கிறதுக்காக உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரு கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவ பிறவி ஊமை இல்ல டாக்டர். அப்படியா? ஆக ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம். என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி,
கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே துணிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க வா. ஓகே டாக்டர் பேசிட்டா. ஏன் டாக்டர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர் நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இருங்க இருங்க. அத்தா என்ன பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்? ஆரம்ப நஷ்டமே எனக்கு தானே. வாங்க போல. எங்க சைனா பட்டா இருக்கு. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, கேவலம் ஒரு திருகாணி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேர உம்முடியா கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு நல்லா இருக்கு. முடியா இருக்கனே விலைக்கு வாங்கணும். அவ்வளவுதானே? எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டிட்டு பஸ்ல ஏறி மோட்டர் ரோட்டுக்கு வந்து அண்ணா கடைக்கிட்ட இறங்கி அங்க இருக்க ஒரு தியேட்டர்ல நல்ல இங்கிலீஷ் படமா பார்த்துட்டேன். முடியலையா? இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்ட போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சாச்சா. இதோட பேபே தேவல. எனக்கு மயக்கமே வரும் போது இருக்கு. என்னது மயக்கம் வருதா? என் ஆசையில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்கம் வருதா? அட பாவி, புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். யாருக்கும் தெரியாம சமையல் பண்றான், ஜடா பண்ணி விடுறான். நீங்க இதுக்கே மயக்கம் வருதுங்கிறீங்களா? ஆண்டவனே பகவானே, இந்த ஆளை கொண்டாந்து எந்த தலையில கட்டிட்டீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ. டாக்டர் லாயர்